Welcome to National Institute Madurai. Question paranga. Out of two numbers, 30% of a smaller number is equal to 18% of a larger number. If the sum of two numbers is 840, what is the value of larger number? So out of two numbers, 30% of a smaller number. So smaller number என்னன்னு தெரியாது. So smaller number s ன்னு வச்சுக்கலாம். Smaller வந்து s and larger number வந்து l ன்னு வச்சுக்கலாம். So என்ன சொல்லிருக்காங்க 30% of a smaller number. So 30% னா என்ன போடுவோம் 30 by 100 into s, a smaller number is equal to அப்படி சொல்லிருக்காங்க. So equal to போட்டாச்சு. Next என்ன சொல்லிருக்காங்க 18% of larger number. So 18% of larger number னா என்னது l. Of கொடுத்தனா into l போட்டாச்சு. Next என்ன கொடுத்திருக்காங்க if the sum of two number is 840. So smaller number plus larger number அதோட வேல்யூ தான் என்னன்னு சொல்லிருக்காங்க 840 அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. What is the value of larger number? So நமக்கு லாஸ்டா என்ன கேட்டிருக்காங்க the larger value தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? So இத எப்படி பண்ணலாம்? First நம்ம ரெண்டு வேல்யூஸ்கான லிங்க் கொடுத்திருக்காங்க. So இதுல இருந்து நமக்கு ஃபிராக்ஷன்ல நம்ம x and l வேல்யூ வந்து நம்ம கொண்டு வரலாமா? ஏனாங்க பாருங்க இங்க எதுல கொடுத்திருக்காங்க ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்க. சோ இதுல unknown வந்து பாருங்க ஸ்மாலர் நம்பர் and larger நம்பர். சோ இந்த ரெண்டு unknown இருந்துச்சுனா நமக்கு எப்படி கண்டிப்பா எதுல தான் வரப்போகுது ஒரு ஃபிராக்ஷனா தான் வரப்போகுது. சோ இந்த ஃபிராக்ஷன் என்னன்னு கண்டுபிடிச்சலாம். சோ 100 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 6 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 5 இங்க வந்து என்ன வரும் 3. சோ பேலன்ஸ் என்னது ஸ்மாலர் நம்பர் பை larger நம்பர். சோ நமக்கு என்ன வரும் 3 by 5. சோ ஸ்மாலர்க்கான வேல்யூ வந்து என்னது ஸ்மாலர் and largerக்கான ரேஷியோ வந்து 3:5. இதுக்கான ஸ்மாலர்க்கான வேல்யூ வந்து so value என்னன்னு சொல்லுவோம் ரேஷியோனால நமக்கு என்ன இருக்கும் இங்க x இருக்கும் 3x இங்க 5x. so value வந்து ஸ்மாலர்க்கான வேல்யூ வந்து என்னது 3x and larger value வந்து என்னதுனா 5x. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க அடுத்த கண்டிஷனுக்கு வருவோம். இந்த ரெண்டு வேல்யூவோட சம் தான் என்னன்னு சொல்லிருக்காங்க 840 ன்னு சொல்லிருக்காங்க. நமக்கு இப்ப வேல்யூ என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 3x and 5x ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும் 8x ன்னு வரும். 5 + 3 8. so 8x தான் என்னது 840. so x ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைச்சிரும் 105 கிடைச்சது. கேன்சல் பண்ணா 105 வரும். இப்போ x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. பட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க x ஓட வேல்யூ கேட்கல. ஃபைண்ட் தி லார்ஜர் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. லார்ஜர் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ லார்ஜர் நம்பர் என்னது 5x. ஸோ x ஓட வேல்யூ வந்து 105. நமக்கு தேவை என்னது 5x. ஸோ x 5 into 105. ஸோ வேல்யூ இஸ் 525. ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தான் என்னது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க. The prices of school bag and a shoe are in the ratio 7:5. The price of a school bag is 200 more than the price of a shoe. Then the price of the shoe is என்ன கொடுத்திருக்காங்க school bag and shoe அதோட price value கொடுத்திருக்காங்க. So price value என்னன்னு சொல்லிருக்காங்க school bag and shoe. So the price value எதுல சொல்லிருக்காங்க ரேஷியோல சொல்லிருக்காங்க. சோ அதனால தான் ரேஷியோல சிம்பிள் போட்டாச்சு 7:5. இந்த ரேஷியோல இதோட பிரைஸ் வேல்யூஸ் இருக்குங்கறத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க the price of school bag is 200 more than the price of shoe. so இந்த மாதிரி ரேஷியோல கொடுத்துட்டு and ரெண்டு வேல்யூஸ் அதாவது school bag and shoe அவங்களோட வேல்யூஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி இன் ரூபீஸ்ல கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க என்ன கொடுத்திருக்காங்க ரெண்டு பேரை காட்டிலும் அதாவது ஷூ பேக் அண்ட் ஷூ இது ரெண்டுத்தோட பிரைஸ் டிஃபரன்ஸ் தான் எவ்வளவு சொல்லிருக்காங்க 200 சொல்லிருக்காங்க. சோ இங்க பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து 200 ஆச்சுனா ரேஷியோ டிஃபரன்ஸ் என்னவா இருந்திருக்கும் அந்த ரேஷியோ டிஃபரன்ஸும் இவங்க கொடுத்திருக்க அந்த பிரைஸ் டிஃபரன்ஸும் கண்டிப்பா எப்படி தான் இருக்கும் ஈக்குவலா தான் இருக்கும். சோ அந்த 200 எதுக்கு ஈக்குவலா இருக்கும் 200 வந்து ஸ்கூல் பேக் அண்ட் ஷூவோட பிரைஸ் டிஃபரன்ஸ் பிரைஸ் அமௌண்டோட டிஃபரன்ஸ் and 7 and 5 இதுக்கான டிஃபரன்ஸ் நமக்கு என்ன வரும் 2. இது வந்து என்னது ரேஷியோ டிஃபரன்ஸ் ரேஷியோ டிஃபரன்ஸ். இந்த ரேஷியோ டிஃபரன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். இது வந்து என்னது பிரைஸ் டிஃபரன்ஸ். சோ ரேஷியோ டிஃபரன்ஸ் வந்து என்னது 2. சோ இந்த 2 தான் 200 னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க then the price of the shoe ஷூவோட பிரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ பிரைஸ் வேல்யூ தான் நமக்கு எதுல கொடுத்திருக்காங்க ரேஷியோல கொடுத்திருக்காங்க. சோ நம்ம டைரக்டா என்ன பண்ணிடலாம் 5 வேணும். ஏனா இதுவும் என்னது ரேஷியோ தான் 2 பார்ட்ங்கிறது வந்து ரேஷியோல தான் இருக்கு. நமக்கு தேவை என்னது இந்த 5 பார்ட் எவ்வளவு தான் தேவை ஓகேவா. சோ இந்த டிஃபரன்ஸ் இந்த 2 பார்ட் தான் என்னது 200. சோ நமக்கு தேவை இந்த 5 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சாலே டைரக்டா ஷூவோட பிரைஸ் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிரும். சோ இத கேன்சல் பண்ணாங்க என்ன வரும் 100. சோ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 500. So the price of the shoe oda price value என்னது rupees 500. So option C தான் என்னது இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். क्वेश्चन பாருங்க the ratio of number of boys to that of girls
in a village is 3:2. If 30% of boys and 70% of girls appeared in an examination, the ratio of number of villagers appeared in the examination to that of not appeared in the same examination. So என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒரு வில்லேஜில் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ரேஷியோவில் சொல்லிட்டாங்க. ஸோ என்னன்னு சொல்லியிருக்காங்க, 3:2 அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 30% பாய்ஸ்லையும் 70% கேர்ள்ஸ்லையும் என்ன பண்ணுறாங்க, கேர்ள்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எக்ஸாமினேஷன் அப்பியர் ஆகிறாங்க, எக்ஸாம் எழுதுறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஃபைனலாக நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, the ratio of number of villagers appeared in the examination to that of appeared in the not appeared. அதாவது இந்த எக்ஸாமினேஷனில் எவ்வளோ பேர் வில்லேஜ்லேருந்து எவ்வளோ பேர் அப்பியர் ஆயிருக்காங்க டு அதுக்கான ரேஷியோ. ஸோ ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க, எவ்வளோ பேர் எக்ஸாமில் எழுதியிருக்காங்க அண்ட் எவ்வளோ பேர் எழுதாமல் இருக்காங்க அந்த வில்லேஜஸில். ஸோ அதுக்கான கரஸ்பாண்டிங் ரேஷியோ தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கிவன் டேட்டாஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதலாமா, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ அவங்களோட ரேஷியோ சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷியோ என்னன்னு சொல்லியிருக்காங்க, 3:2 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 30% ஆஃப் பாய்ஸ். ஸோ பாய்ஸ் எவ்வளோ இருக்காங்க, கேர்ள்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு டோட்டல் ஸ்ட்ரென்த் தெரியாது, பட் அவங்களுக்கான கரஸ்பாண்டிங் ரேஷியோ தெரியும். ஸோ இதில் நம்ம வேல்யூஸ், பாய்ஸோட வேல்யூ நம்ம என்னன்னு சொல்லுவோம், 3xன்னு சொல்லுவோம். ஏன்னா எக்ஸுங்கிறது என்னது காமன் டேபிள்ஸால் ரெண்டுமே என்னது கேன்சல் ஆகி தான் நம்மளுக்கு ரேஷியோவே ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அந்த எக்ஸ் தான் நம்ம டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் என்னது பாய்ஸோட வேல்யூவாக இருக்கும். ஸோ டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து பாய்ஸ் வந்து எவ்வளோ இருப்பாங்க, 3x அண்ட் கேர்ள்ஸ் வந்து எவ்வளோ இருப்பாங்க, 2x இருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 30% ஆஃப் பாய்ஸ். ஸோ இதில் 30%. ஸோ டோட்டல் பாய்ஸ் வந்து 3x, அதில் 30% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் 70% ஆஃப் கேர்ள்ஸ் அப்பியர்ட் இன் அன் எக்ஸாமினேஷன். ஸோ 70% ஆஃப் கேர்ள்ஸ் என்னது, கேர்ள்ஸ் 2x இருக்காங்க, அதில் 70% வந்து என்னது இந்த எக்ஸாமினேஷனில் அப்பியர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்கான டேட்டாஸாக இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் who appeared in examination, யாரெல்லாம் வந்து இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்களோ அவங்களோட வேல்யூவாக இருக்கும், அப்படி தானே. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் வில்லேஜஸ் அப்பியர்ட் இன் எக்ஸாமினேஷன் டு தட் ஆஃப் நாட் அப்பியர்ட். ஸோ இது நம்ம அப்பியர்க்கான கண்டுபிடிச்சோம். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன யாரை வச்சு கம்பேர் பண்ணிக்காங்க, நாட் அப்பியர்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நாட் அப்பியர்ட் என்னவா இருப்பாங்க, இங்கே 30% அப்பியர்னா 70 டோட்டல்னாலே என்னது பர்சன்டேஜ்னாலே 100% தான் சொல்லுவோம். ஸோ இதில் 30% வந்து அப்பியர் ஆயிருக்காங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் பாய்ஸில் வந்து அப்பியர் ஆகாமல் இருந்திருப்பாங்க, 70%. ஸோ 70/100. அதே மாதிரி இங்கே கேர்ள்ஸில் வந்து 70% அப்பியர் ஆயிருக்காங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் அப்பியர் ஆகாமல் இருந்திருப்பாங்க, 30%. ஸோ அதுக்கான ரேஷியோ தான் இப்போ ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அப்பியர்னு பார்த்தோன்னா 3x × 30/100. ஸோ இது வந்து என்னது யாரோடது, பாய்ஸ் who are appeared in examination. அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தோம், 2x × 70/100. இதுவும் என்னது கேர்ள்ஸ் who are appeared in the examination. ஸோ இது ரெண்டுக்கான ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. இது ஃபுல்லாகவே என்னது appeared. நெக்ஸ்ட் யாருக்கானது கேட்டிருக்காங்க, நாட் அப்பியர்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நாட் அப்பியர்ட் என்ன வரும், சேம் கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் வந்து 3x × 30% அப்பியர் ஆயிருக்காங்கன்னா எவ்வளோ அப்பியர் ஆகாதவங்க எவ்வளோ இருப்பாங்க, 70%. ஸோ 70/100 ப்ளஸ் இங்கே ஏன் ப்ளஸ் பண்ணுறேன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் சேர்த்து அவங்க கேட்டிருக்காங்க எவ்வளோ அப்பியர் ஆயிருக்காங்க. ஓவரால் வில்லேஜஸில் பாய்ஸ் இருப்பாங்க, கேர்ள்ஸ் இருப்பாங்க. ஸோ அதான் ப்ளஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கேர்ள்ஸில் 2xல 70% அப்பியர் ஆயிருந்தாங்கன்னா எவ்வளோ அப்பியர் ஆகாமல் இருந்திருப்பாங்க, 30% அப்பியர் ஆகாமல் இருந்திருப்பாங்க. ஸோ 30/100. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாமா. ஸோ இங்கே பாருங்கள் 100 இது எல்லாமே வந்து மல்டிபிள்ஸில் தான் இருக்குது. ஸோ இங்கே டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம். ஸோ கீழே 100 பாருங்கள் எல்லாமே மல்டிபிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த 100 இந்த 100 இந்த 100 இந்த 100 கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்து அங்கே 100 வரும், அது மாதிரி அந்த சைடு 100 வரும். ரேஷியோனாலே என்னது காமன் டேர்ம்ஸாக ரெண்டுத்துலையும் கம்பேர் பண்ணி கேன்சல் பண்ணுவோம். ஸோ 100 எல்லாம் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் அதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். இங்கேருந்து பாருங்களேன், இது ரெண்டுத்துலேருந்து எக்ஸ் காமன் எடுக்கலாம், அங்கேயும் எக்ஸை காமன் எடுக்கலாம். ஸோ எக்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடலாமா, எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் ஜீரோஸ் கேன்சல் பண்ணலாம். இங்கே என்னது 10 இது ரெண்டுத்துலையும் வந்து 10 காமனாக எடுக்கலாம், அங்கேயும் 10 காமனாக எடுக்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஜீரோஸ் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும், மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். ஸோ 3 × 3 நம்மளுக்கு என்ன வரும், 9 ப்ளஸ் 7 × 2 14. ரேஷியோ 7 3s 21 ப்ளஸ் 3 2s 6. ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் அங்கே என்ன வரும், 23:27. ஸோ ஃபைனல் ரேஷியோ எவ்வளோ பேர் அப்பியர் ஆயிருப்பாங்கன்னா 23, எவ்வளோ பேர் அப்பியர் ஆகாமல் இருந்திருப்பாங்கன்னா 27. ஸோ 23:27 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க, A saves 20% of his monthly salary. If his monthly expenditure is rupees 6,000, then his monthly savings is
ஸோ என்ன சொல்லியிருக்காங்க ஏங்கிற பர்சன் 20 மந்த்லி சேலரியில் 20% என்ன பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க சேவ் பண்ணுவான் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ சேவிங்ஸ் பார்த்தோன்னா ஏயோட சேவிங்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது 20% இருக்குது. இப்போ மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அவங்களோட மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் என்ன சொல்கிறாங்க ருபீஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ 6000 ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க தென் இஸ் மந்த்லி சேவிங்ஸ் 6. ஸோ மந்த்லி சேவிங்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மந்த்லி சேவிங் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க இங்கே ருபீஸில் கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணலாம் ஸோ டோட்டல் மந்த்லி சேவிங்ஸ் வந்து எப்போ தான் இருக்கும் இன்கமில் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது வந்து செலவு போக இருக்கிறதா நம்மளால சேவ் பண்ணியிருக்க முடியும் அப்படி தானே. ஸோ டோட்டல் இன்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இங்கே எதை வச்சு தான் சொல்லியிருக்காங்க பர்சன்டேஜ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் பர்சன்டேஜ் வச்சு பார்த்தோன்னா டோட்டல் இன்கம் நம்ம என்னவா எடுக்கலாம் 100% எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் சேவிங்ஸ் வந்து 20%னா எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னென்னு பார்த்தோம் செலவு பண்ணுறது தான் பார்த்தோம். ஸோ செலவு பண்ணுற அமௌண்ட் வந்து எத்தனை பர்சன்டேஜாக இருக்கும் உங்கள் அமௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கும் ஸோ 100% இன்கம்ங்கிறது 100%. அதில் 20% அவன் செலவு பண்ணிட்டான். ஸோ ரிமைனிங் எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜ் இருந்திருக்கும் 80%. இந்த 20% சேவ் பண்ணிட்டான். ஸோ ரிமைனிங் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் 80%. இந்த 80% அவன் என்ன தான் பண்ணியிருக்கணும் செலவு தான் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 80%க்கான கரஸ்பாண்டிங் அமௌண்ட் வேல்யூ தான் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 6000 சொல்லியிருக்காங்க. ஸோ 80%னா 6000 அப்படின்னா நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க மந்த்லி சேவிங்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சேவிங்ஸ்க்கு பர்சன்டேஜ் நம்மளுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் 20%. ஸோ இதில் நமக்கு எப்படிலாம் கேட்கலாம்னா இந்த இடத்துல வந்து மந்த்லி சேவிங்ஸ் கேட்டாங்க அண்ட் இதே இடத்துல டோட்டல் இன்கம் நம்மளோட என்னவா இருக்கும் அப்படி கேட்பாங்க. டோட்டல் இன்கம் நம்ம என்னென்னு எடுத்துக்கோம் 100%. ஸோ 80% தான் 6000 100% எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும். இங்கே சேவிங்ஸ் எவ்வளோ மந்த்லி சேவிங்ஸ் எவ்வளோன்னு கேட்டனால இங்கே சேவிங்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் 20%. ஸோ 20% எடுத்துருக்கோம். இங்கே கேன்சல் பண்ணால் என்ன வரும் 2ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 4 அகெயின் 4ஆல் கேன்சல் பண்ணால் பேலன்ஸ் 2. ஸோ 5 4s 20. ஸோ 1500. ஸோ எவ்வளோ அவன் சேவ் பண்ணியிருப்பான் 1500 சேவ் பண்ணியிருப்பான். ஸோ நம்ம ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க த மந்த்லி சேலரி ஆஃப் மிஸ்டர் சச்தேவ் gets increased by 5%, thereby his salary becomes rupees 15,120 per annum. His earlier monthly salary before the increase was. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க monthly salary of Mr. Sachdev get increased by 5%. ஸோ மந்த்லி சேலரி வந்து சச்தேவோட மந்த்லி சேலரி வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க thereby his monthly salary becomes 15,120. ஸோ 5% இன்க்ரீஸ் ஆகிறனால அவனோட சேலரி வந்து பிகம்ஸ்னு அர்த்தம் எவ்வளவா மாறிடுது அப்படின்னா 15,120. ஸோ 5% இன்க்ரீஸ் ஆனனால இந்த அமௌண்ட் வந்து இவ்வளோ ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ அது எதில் சொல்லியிருக்காங்க பாருங்க பெர் ஆனம் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் மந்த் சேலரி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த 5% எதில் சொல்லியிருக்காங்க மந்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எதில் கொடுத்துருக்காங்கன்னா மந்த் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் 15,120 என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா பெர் ஆனம் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது இவ்வளோ பர்சன்டேஜ் மந்த்லி இன்க்ரிமெண்ட்னால ஒரு வருஷத்துக்கு இவனுக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க இஸ் இயர்லியர் மந்த்லி சேலரி. ஸோ மந்த்லி சேலரி இன்க்ரிமெண்ட் முன்னாடி என்னவா இருந்திருக்கும் 100%-ஆக இருந்திருக்கும் அப்படி தானே. ஸோ இன்க்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் இது என்னன்னு சொல்லுவோம் பர்சன்டேஜ்னால 105 100 + 5 105%. இந்த 105% என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 15,120. பட் ஆனால் இது வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க பெர் ஆனம் ஒரு வருஷத்துக்கானது சொல்லியிருக்காங்க. நமக்கு தேவையானது மந்த்லி தான் தேவை. ஸோ மந்த்லி தேவைன்னா என்ன பண்ணுவோம் பெர் ஆனம் வந்து நம்ம மந்த்து கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணுவோம். ஸோ 1 இயர்க்கு வந்து எத்தனை மந்த்ஸ் இருக்குது 12 மந்த் இருக்குது. ஸோ இப்போ மந்த்லி நம்ம கன்வெர்ட் பண்ணனா 15,120 டிவைடட் பை 12. ஸோ டிவைடட் பை 12 ஆனது 1 இயர்க்கு 12 மந்த் இருக்கனால டிவைடட் பை 12 போட்டோம். ஸோ மந்த்லி இவனுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ டேரெக்டாக 12ஆல் கேன்சல் பண்ணாங்க என்ன வரும் பேலன்ஸ் 3 12 2s 24. ஸோ பேலன்ஸ் 7. நெக்ஸ்ட் 6. ஸோ மந்த்லி சேலரி அவங்க எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1260. ஸோ இதானது மந்த்லி சேலரி. ஸோ இந்த மந்த்லி சேலரி எதை பேஸ் பண்ணி வந்துச்சு
105 5% இன்க்ரீஸ் ஆகிறனால அவனோட மந்த்லி சேலரி எவ்வளோ ஆயிருக்கு 1260 இருந்திருக்கு. ஃபைனலாக நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இயர்லியர் மந்த்லி சேலரி தான் கேட்டிருக்காங்க. இயர்லியர் மந்த்லி சேலரினா என்னது 100%. ஏன்னா நம்ம என்ன எடுத்துருக்கோம் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா எப்போவுமே என்னது 100லேருந்து தான் எடுப்போம். இதானது ஒரிஜினல் சேலரியாக இருக்கும், இதுலேருந்து 5% இன்க்ரீஸ் ஆகி தான் இந்த அமௌண்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 105% வந்து 1260 நமக்கு என்ன தேவை 100 எவ்வளோ அப்படிங்கிறது தான் தேவை. ஸோ இதை கேன்சல் பண்ணாங்க என்ன வரும் 5ஆல் கேன்சல் பண்ணால் ஸோ இங்கே 20 நெக்ஸ்ட் 6ஆல் கேன்சல் பண்ணால் 126 ஸோ 16 வரும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 1200. ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்கள், இஃப் 60% ஆஃப் அ ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ ஸ்கூல் ஆர் பாய்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இஸ் 812, how many boys are there in a school? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்கூலில் 60% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க பாய்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாய்ஸோட பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க என்னென்னு சொல்லியிருக்காங்க 60%. அண்ட் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இஸ், ஸோ சேம் கேர்ள்ஸ்க்கு வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேர்ள்ஸோட பர்சன்டேஜ் என்னவாக இருக்கும் 60% பாய்ஸாக இருந்தால் கேர்ள்ஸோட பர்சன்டேஜ் 40%ஆக இருக்கும். ஏன்னா பர்சன்டேஜ்னாலே நம்ம என்னென்னு எடுப்போம் 100%. ஸோ டோட்டல் ஸ்ட்ரென்த் ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் வந்து 100%ல 60% பாய்ஸ்னா 40% என்னவா தான் இருப்பாங்க கேர்ள்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த 40%க்கான அமௌண்ட் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க கேர்ள்ஸ்க்கான ஸ்ட்ரென்த். ஸோ 812 அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி பாய்ஸ் ஆர் தேர் இந்த ஸ்கூல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டேரக்டாக பாக்ஸ் மெத்தடில் போட்டுலாமா, 40% தான் என்னது 812. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாய்ஸ் தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாய்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் 60%. ஸோ 60% என்னன்னு கண்டுபிடிச்சாலே நமக்கான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அங்கே 0 கேன்சல் பண்ணலாம், 4ஆல் கேன்சல் பண்ணால் 4 2s 8, 0 4 3s 12. ஸோ அங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணாங்க என்ன வரும் 6 3s 18, 6 2s 12. So 1218. So option B தான் இது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். Thank you.